தாவேக்கா அப்படின்னாலே இந்த ரீல்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இது. அவங்க வந்து தொழில்துறை அமைச்சர். நீங்க வந்து ஒரு பள்ளியில ஆய்வு போறது அன்னெசரியா அதை வந்து தவிர்க்கலாம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசினா உள்ளபடியே ஒரு அமைச்சருக்கான அது பேச்சு வந்து கிடையாது. உள்ளபடியே அது வந்து கண்டிக்கத்தக்கது. தாவேக்கா அரசாங்கம் வந்து பதவியேற்ற நாள்ல இருந்து விமர்சனங்களை யாரால அதிகமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க துறை சார்ந்த அமைச்சர்களாலே அதிகமான விமர்சனங்கள் வருது. இப்ப குதிரை பேரம் இதுவுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு வருது. திமுகன்றது பாத்தீங்கன்னா 75 ஆண்டுகள கட்சி, அதிமுகன்றது 50 ஆண்டுகள கட்சி. எதிர்முனை தாக்குதல் உங்களுக்கு பலமாக வரும். அது தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வலிமை வந்து இன்னும் வரல. இது வந்து திமுகவுக்கு தானே ஒரு கெட்ட பேரை ஏற்படும். திமுக வந்து ஆட்சியிலே இல்லை. 59 சீட் 62 பேர் தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ 100 கோடி பேசுனாங்க, 200 கோடி பேசுனாங்க, 150 கோடி பேசுனாங்க, ஒரு ஐடி நிறுவனம் பேசுனாங்கன்னு சொல்ல எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாதது. மறுபடியும் இந்த கரூர் விவகாரம் மறுபடியும் பெருசா பேசப்பட்டுட்டு வருது. கரூர்ல எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, கணக்கு வழக்கு முடிச்சிருவான்னு பேசுறாரு ஒரு அமைச்சர். அப்படிலாம் வந்து பேசுவார். திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விட்னஸா இருக்காரு. போலீஸ் தான் சாகடிச்சாங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும்? நீங்க இப்ப காவல்துறை யாரு கட்டுப்பாடுல இருக்கு? ஆதவர்ஜுனா வாய்க்கு முதல்ல பூட்டு போடணும். ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்து பூட்டு போட்டா மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து ஸ்மூத்தா நடக்கும். திமுகல வந்து பேசுறாங்களா பேசலாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க நிச்சயமாக பேசுறாங்க. அதிமுக கிட்ட வந்து குதிரை பேரம் வந்து பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏக்களுக்கு வந்து தொகைகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வராங்க. கூட்டணி அந்த ஒரு விஷயத்துல திரும்ப அவர்கள் இன்னமும் ஒரு குழப்பத்திலேயே இருக்காரா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு நிச்சயமாக ஏதோ ஒரு தெளிந்த ஒரு அரசியல் பார்வையில இல்லைன்றது மட்டும் நமக்கு வந்து புரியுது. ஏன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கிறத நிச்சயமா நம்ம வந்து பாக்குறோம். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், டிவிக்கு ஆட்சி அமைத்தது பிறகு நிறைய விமர்சனங்கள் தாவேக்கா மீது வைக்கப்படுது, தாவேக்கா அமைச்சர்கள் மீது வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அரசாங்கம் வந்து புதியதாக அமைந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்து வரும். அதே போல் தாவேக்கா மீதும் விமர்சனங்கள் வருகிறது. விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், இந்த விமர்சனங்கள் வந்து எந்த மாதிரி விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களா, அந்த விமர்சனங்களுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக தாவேக்கா அரசாங்கம் வந்து பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு 60வது நாள். ஸோ தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து அந்த விமர்சனங்களை யாரால் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க துறை சார்ந்த அமைச்சர்களாலே அதிகமான விமர்சனங்கள் வருது. அது நிச்சயமாக வந்து சீர்தூக்கி பார்த்தா அவங்க வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக இருந்தால் நீங்கள் போகிற வேகங்கள் வந்து தடைப்படும். அப்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர்கள் வந்து குறைக்க வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் சரியான பதிலடியோ இல்லை வந்து அதிலேருந்து நீங்கள் திருத்திக்கிட்டு வேலைகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு அரசாங்கம் நிச்சயமாக இது இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றுகிறது. விமர்சனங்கள் வந்து வருவது தவறில்லை. அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம என்ன மாறணுன்றது இங்கே தேவையாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் தாவேக்கா அப்படின்னாலே இந்த ரீல்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இதே. அவங்க என்ன பண்ணாலும் ரீல்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸுக்காகவே இதை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி கடந்து போயிடுறது? இப்போ கடந்து நிச்சயமாக போக முடியாது. இப்போ வந்து ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அந்த அமைச்சர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது பெரும் விமர்சனமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் மீது. அவங்க வந்து தொழில்துறை அமைச்சர். நீங்கள் வந்து ஒரு பள்ளியில் ஆய்வு போகிறது அன்னெசரியாக அதை வந்து தவிர்க்கலாம். அவங்க சிக்கல் உங்களுக்கு எங்கேருந்து வருது? எல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. தாவேக்கா சார்ந்த உறுப்பினர்களே பள்ளியில் வந்து அத்துமீறி வந்து போகிறாங்கன்னு ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு அமைச்சர் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு அது வந்து லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரின்னு பேசுனா உள்ளபடியே ஒரு அமைச்சருக்கான அது பேச்சு வந்து கிடையாது. உள்ளபடியே அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து இது யாருக்கு கடைசியில் தலைவலியாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு இது தேவையில்லாத நெருடல்களும் தேவையில்லாத வந்து சர்ச்சைகளை வந்து அதை தவிர்த்து விட்டு இவங்க ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்யணும். அதை வந்து உடனே வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறதுன்னு உள்ளபடியே வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம், நீங்கள் வந்து அரசு அதிகாரிகளோட வந்து பேசணும், மக்களோட குறைகளை வந்து தீர்க்கணும். நீங்கள் வந்து முகாம்கள் வந்து வைக்கலாம், குறை தீர்ப்பு முகாம்கள் வைக்கலாம். அதில் நீங்கள் வந்து உங்கள் நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு போகலாம். அரசோட பக்கங்கள் இருக்குது, அந்த பக்கங்களில் போடலாம். செய்திகளில் வந்து போடலாம். பிரிண்ட் மீடியா இருக்குது, நமக்கு வந்து விஷுவல் மீடியா இருக்குது, அதில் தான் நீங்கள் போட வேண்டி. அதை தாண்டி ரீல்ஸ் போகிறதுனால இங்கே எதுவும் வந்து மாற போகிறதில்ல. இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சர்ச்சைகள் இன்னும் அதிகமாகுது. இதை நிச்சயமாக வந்து மாற்றணும்.
அதே மாதிரி இப்ப குதிரை பேரம் இதுவுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு வருது. திமுக வந்து எங்க ஆட்சியை வந்து கவிழ்க்க பாக்குறாங்கன்னு தொடர்ந்து தாவேகாவினர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இப்ப சமீபத்துல கூட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஆடியோ ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ இந்த மாதிரியான வழக்குகள்ல அதாவது திமுக சிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேணும்னே பண்றாங்களா, இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அரசியல்ல நடந்துட்டு இருக்கா? இந்த இந்த தாவேக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி வந்து கிடைக்கலன்னும் போது அப்போ நிச்சயமாக நீங்கள் யாரை வந்து விமர்சனம் பண்ணீங்களோ திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னீங்க, அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. அப்போது களம் வந்து ரொம்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப கடுமையாக அவங்கள வந்து எதிர்த்துருக்கீங்க. ஒரு சூழல் வந்து உங்களுக்கு அமையல, ஃபுல் மெஜாரிட்டி வரலம்போ அப்போ இந்த இரு கட்சிகளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா தலைவர்களும் வந்து பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக 2 பேரை வந்து ஒரு பார்க்கல அவாய்ட் பண்ணுறார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர் வந்து சந்திக்கல, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திக்கல. மீதி எல்லா தலைவர்களும் வந்து போய் சந்திச்சார். அப்போ என்ன ஆகுதுன்னா தார்மீக அடிப்படையில் வந்து விசிகா வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திமுக கூட்டணியில் ஜெயித்த விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மதிமுக வர முடியல, அவங்க உள்ளே இருந்தனால ஐயுஎம்எல் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது அந்த ஆட்சியை நீங்கள் வந்து அமைச்சிருங்க. நீங்கள் வந்து பொலைட்டாக போகணும். உங்களுக்கு என்ன தேவை? மக்கள் நல பணியை உங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. அப்போ கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் திருப்பி யார் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க? திமுக வந்து மேலே விமர்சனம் வைக்கிறது. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் தொடர்ச்சியாக அவங்க மேலே விமர்சனம் வைக்கும். அப்போ அவங்களுக்கு பதிலடி அவங்க வந்து கொடுக்க தானே செய்வாங்க. திமுகன்றது பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகள கட்சி, அதிமுகன்றது 50 ஆண்டுகள கட்சி. நீங்கள் அதிமுகவையும் உடைக்கிறீங்க, அதிமுகலேருந்து எல்லாரையும் வந்து ரிசைன் பண்ண வச்சு எல்லாரையும் கூப்பிட்றீங்க. திமுகவை நீங்கள் வந்து தீய சக்தின்னு தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிடுமா? அப்போ 2 திராவிட கட்சிகளும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு ஆற்றாமையில் இருக்கிறவங்கள நீங்கள் மேலும் மேலும் வந்து எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீங்கள் விமர்சனங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது அப்போ எதிர்முனை தாக்குதல் உங்களுக்கு பலமாக வரும். அது தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வலிமை வந்து இன்னும் வரல. உங்களுக்கு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் தான் ஆகுது நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சு. ஸோ அதெல்லாம் இவங்க வந்து தவிர்க்கணும். இது வந்து திமுகவுக்கு தானே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். எந்த கெட்ட பேரும் கிடையாது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு விமர்சனம் இருக்கு, அவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த குதிரை பேரம் விவகாரத்துல அவங்க தம்பிய முக்கிய குற்றவாளியா பார்க்கிறாங்க. அப்படின்றப்ப இது திமுகவுடைய வேலையா தான் இருக்கு அப்படின்றது தானே நிதர்சன உண்மையா. விமர்சனங்கள் வந்து நீங்க வைக்கலாம். அந்த விமர்சனங்களோ இல்ல குற்றச்சாட்டுகளோ வைக்கணும்னா அதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து இப்போ நீங்க வழக்கே நீங்க போடுறீங்க. ஒன்றும் இல்லை, திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஈடியை வச்சு வந்து இவரை வந்து உள்ளே வச்சாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் உள்ளே இருந்தார். எதுவுமே அவர் மேலே ப்ரூவ் பண்ணவே முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் வந்து தவறே செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஒரு அமைச்சராக இருந்தவர் பதவி பறிக்கப்பட்டது. அவர் பதவியிலிருந்து அவரே வந்து விலகினார். குற்றப்பத்திரிகையோட தாக்கல் பண்ண முடியல. எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. வந்து உங்களுக்கு வந்து கண்டித்தது எது கோர்ட் வந்து கண்டித்தது. ஒரு மக்கள் பணி செய்கிறவரை நீங்கள் தூக்கி ஒரு ஆண்டு காலம் உள்ள வச்சிங்க, எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. அப்போனா என்னன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரை வந்து பழி வாங்கணும்னா நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை வேணால் எடுக்கலன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கே வந்து உதாரணம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து திமுக வந்து ஆட்சியிலே இல்லை. 59 சீட் 62 பேர் தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ 100 கோடி பேசுனாங்க, 200 கோடி பேசுனாங்க, 150 கோடி பேசுனாங்க, ஒரு ஐடி நிறுவனம் பேசுனாங்கன்னு சொல்ல எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாது. ஒருவேளை அப்படி பேசினாலும் அவங்க ஆட்சி அமைக்க போகிறதும் கிடையாது. அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நெரேட்டிவ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மின்சார பிரச்சனை போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் தினந்தோறும் வந்து அவங்க வந்து கடன் தள்ளுபடி வந்து பண்ணலன்னு போராடிட்டு இருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்கிறதுனால இதை மடமாற்றும் விதமாக இந்த மாதிரி யூகங்கள் வந்து தாவேக்கா விரும்பலையான்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இருக்கிறத பெரியதாக பேசப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே பேசினா மக்கள் நலப்பணிகள் நீங்கள் எப்போ செய்வீங்க? திமுக வந்து குதிரை பேரம் பண்ணிச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் வழக்கு போடுங்க, எதுவும் தவறு இல்லை. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கும்போது இந்த நெரேட்டிவ் எல்லாம் வந்து அரசியல் களத்தில் வந்து ஈடுபடாது. இது எந்த விதத்திலும் தாவேக்காக்கு பயனளிக்காது. ஏற்கனவே உங்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. குதிரை பேரம் பண்ணுறீங்க, அதிமுகவில் வந்து மொத்தமாக எல்லாரும் உடைச்சி எடுத்துகிட்டு வருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் திருப்பி இதே இந்த நெரேட்டிவ்க்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது வந்து இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அதற்கான அவசியம் என்ன வந்தது தாவேக்காவுக்குன்ற ஒரு கேள்வி. அவசியம் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எதுவும் நிறைவேற்ற முடியல. அமைச்சர்கள் யாரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆச்சு. அவங்க கொடுத்த வாக்குறுதியில் அவங்களுக்கு நிறைவேற்ற முடியல. இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் காவிரியிலேருந்து தண்ணீரை வந்து வாங்கணும். நமக்கு இந்த மாதமே பார்த்தீங்கன்னா 31 டிஎம்சி தண்ணீர் வந்து வாங்கணும். அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே வந்து செய்யலை. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகள் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இப்போ மாண்புமிகு அமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா கரூரில் எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, கணக்கு வழக்கு முடிச்சிருவேன்னு பேசுகிறார்.
ஒரு அமைச்சர் அப்படிலாம் வந்து பேசுவார். இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விட்னஸாக இருக்கார். அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு கூட உங்களுக்கு வந்து தெரியாத, இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டயலாகே பேசிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் இங்கே வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள், கலைஞர் காலத்து அரசியல்வாதிகள். ஸோ இதெல்லாம் இவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் மீது பல்வேறு தாக்குதல்கள் வந்து 4 முனை தாக்குதல் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து சரி பண்ணனா ஒரே ஒரு வாய்ப்பு தான். உங்களுக்கு மக்கள் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மக்கள் நலப்பணிகளை செய்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த இந்த சவால்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து கடந்து போகும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவில் வந்து பேசுகிறாங்களா பேசலாங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்க நிச்சயமாக பேசுகிறாங்க. அதிமுக கிட்ட வந்து குதிரை பேரம் வந்து பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏக்களுக்கு வந்து தொகைகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் அவங்க தவிர்த்தாலே இது வந்து அரசியல் சுமூகமாக போகும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கும். ஸோ இன்னொன்று கரூர் விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கரூர் விவகாரத்தில் திமுக பயப்படுறாங்க, ஏன் முதலமைச்சரை கரூர் போக விடாமல் இவ்வளோ தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. மறுபடியும் இந்த கரூர் விவகாரம் மறுபடியும் பெருசாக பேசப்பட்டுட்டு வருது. இவங்க தான் அரசாங்கம் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இவங்க அந்த முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த டோன்ல இருந்து இவங்க இன்னும் வரவே இல்லை. திமுக வந்து தோத்து விட்டது, அதிமுக தோத்து விட்டது. இன்னைக்கு தாவேக அரசாங்கம் தான் நடக்குது. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் கரூர் போக விட மாட்டாங்கன்னா யார் உங்களை தடுக்க? வழக்கு தொடர்ந்து இருந்தாங்களே சார். வழக்கு தொடுக்கிறது இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க, எதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்கிறாங்கன்னா யார் பேசுறது, இதுதான் அடிப்படை. எங்க இந்த யார் முதல் புள்ளியை யார் வைக்கிறது, ஆதவர்ஜுனா வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் தான் சாகடிச்சாங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும்? நீங்க இப்ப காவல்துறை யாரு கட்டுப்பாடுல இருக்கு? திரு விஜய் அவர்களை ஆதவர்ஜுனா இழிவுபடுத்துறாரு. முதலமைச்சர்ன்றது எவ்வளவு பெரிய பொறுப்புள்ள ஒரு பதவி அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க வந்து காவல்துறை அவர்களே தான் இருக்கு. ஏற்கனவே இங்க பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு 200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, கற்பழிப்புகள் வந்து ஜாஸ்தியா நடந்திருக்கு, பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு, போதைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை மீது பல்வேறு விமர்சனங்கள் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. அந்த துறையை வந்து யாரு கையில வச்சிருக்காங்கன்னா உள்துறை வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்கு. அப்போ நீங்க ஒரு அமைச்சர் வந்து நீங்க பொறுப்போட பேசணும். நீங்க என்ன சொல்றீங்க, போலீஸ் தான் சாவடிச்சுன்னு சொல்லும்போது இப்போ இது யாருக்கு கேள்வி கேட்டு தான் ஆகணும்னு ஒரு இப்போ நீங்கள் அரசியல் கட்சியாக இருக்கீங்க, உங்கள் மேலே வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அதை வந்து சரியான மூவாக தான் வந்து திமுக வந்து பண்ணுறாங்க. அப்போ ஆரம்பமே நீங்கள் தானே. அப்போ நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து கொளுத்தி போட்டுறீங்க. அது வந்து தீப்பத்தி எரியுதுன்னும் போது யாருமே அணைக்க வரக்கூடாது, ஆனால் அது குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆதவர்ஜுனா வாய்க்கு முதல்ல பூட்டு போடணும். ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்து பூட்டு போட்டால் மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். இல்லைன்னா இப்போ பாருங்க 2 நாளாக அவர் வந்து அமைதியாக இருக்கார், எதுவுமே வாயை திறக்கவில்லை. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன பிரச்சனை பேசுவார்னே தெரியாது. இப்படி பல்வேறு சிக்கல்கள். ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண விஷயம். ஒரு கரண்ட் வந்து போகுது. சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, திமுக காரங்க தான் தமிழ்நாடு முழுக்க ஃபீஸ் கேர் பண்ணி, இது எவ்வளோ அற்பத்தமான இது. ஒரு மந்திரி நீங்கள் அவங்க மேலே வழக்கு போடுங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சி உங்களால் பண்ண முடியல, அதனால் நீங்கள் வெறும் விமர்சன அரசியல் பண்ணும். இது வந்து இந்த 60 நாளுக்குள்ளே இவ்வளோ பேரை நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது. ஸோ அதனால் அரசியலை எதிர்கொள்ளணும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புல தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இது வந்து சரியான போக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து சரியான திசை வழி போக்கில் போனாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி இந்த கூட்டணி அந்த ஒரு விஷயத்துல திரும்ப அவர்கள் இன்னமும் ஒரு குழப்பத்திலேயே இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சமீபத்துல பேசினப்ப தாவேகா கூட்டணி அமைக்கும் போது இடம்பெறுவோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்ப திமுகவோட நட்போட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நிலையில எதுக்காக இவ்வளோ ஒரு நெருக்கடியில திருமாவளவன் இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 அமைச்சர்கள் வந்து ஒரு அமைச்சர் வந்து இருக்காரு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சாதி ஆணவ கொலைகள் குறித்து ஒரு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க. அது வந்து நடக்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் கூட தான் இருந்தாங்க, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம், இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குற்றச்சாட்டுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், உள்ளபடியே வந்து ஒரு தெளிந்த ஒரு அரசியல்வாதி, மக்களுக்காக நீண்ட நெடிய பயணம் வந்த ஒரு அரசியல்வாதி தான். இன்னைக்கு அவர் வந்து ஒரு நிச்சயமாக ஏதோ ஒரு ஒரு தெளிந்த ஒரு அரசியல் பார்வையில் இல்லைன்றது மட்டும் நமக்கு வந்து புரியுது. ஏன்னா பல்வேறு அகசூழல் புறசூழல் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. தினந்தோறும் அவர் வந்து பேசுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்று பேசுகிறார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசுறது. இதனால் வரைக்கும் அண்ணன் திருமாவர்கிட்ட இதை எதிர்பார்க்கல. ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து
ஒரு தடுமாற்றம் இருக்கிறத நிச்சயமா நம்ம வந்து பார்க்குறோம். அந்த தடுமாற்றத்துக்கு தான் என்ன காரணம்னு நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா அதே மாதிரி விசிகாவில இருந்து விலகின ஒருத்தருக்காக திமுக பெரிய கூட்டம் நடத்துனீங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியுமே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இன்னொரு பக்கம் திமுகக்குள்ள இருக்கிறவங்களே விமர்சனம் பண்றாங்க, அமைச்சர் பதவிக்காக போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு வன்னியரசு அவர்களும் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இப்படி ஒரு முரண்பாடுகள் இருக்கும்பொழுது மீண்டும் திமுகக்குள்ள ஒரு கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வருங்காலத்தில் நிச்சயமாக வந்து இணைவாங்க. ஏன்னா இப்போ திமுகவுக்கும் வந்து விசிகாவுக்கும் நீண்ட நாள் வந்து நல்ல ஒரு நட்பு இருக்குது. அது முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளே வந்து திமுக கூட்டணியில் தான் வந்தாங்க. முதல்ல நாடாளுமன்றத்துக்கு வந்து போனதும் வந்து திமுக கூட்டணியில் தான் வந்து போனாங்க. அதனால் நீண்ட நெடிய நட்பு உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனங்கள்லேருந்து வரதான் செய்யும். அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். அப்படி பார்த்தா தாவேக்கோட இவங்க வந்து போயிருக்கவே முடியாது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அண்ணன் திருமா மீதும் விசிகா மீதும் அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் மாதிரி யாருமே விமர்சனம் வச்சதே கிடையாது. வெறும் 20 பேர் தான் இருக்காங்க. அண்ணன் திருமா கூட வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, மீதி பேரெல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஆதவ அர்ஜுனா வச்சுட்டு இருந்தாரு. அவர் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்ச கட்சியோடு இப்போ அவங்க வந்து இணக்கமாக இருக்கும்போது திமுக வந்து இவங்களை வந்து ரொம்ப இணக்கமாக இருந்த கட்சி தான். அதனால் இது அரசியலாக வந்து பேசுவாங்கள கண்டி, பட் நட்பு முரண் வந்து இங்கே வந்து நிச்சயமாக கிடையாது. அரசியல் முரண் வந்து இருக்கு சார். ஆனா அந்த முரணும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து தான் இந்த பதில் நட்பா இருக்காங்கன்னு சொல்லி வருது. ஆனா அது திமுக சைட்ல இருந்து வருதானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் ராசாவா இருக்கட்டும், RS பாரதியா இருக்கட்டும், தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை விசிகா மீது வச்சுட்டு தானே வராங்க. அரசியலில் இதெல்லாம் இருக்கும், அது நிச்சயமாக இருக்கும். அது சொல்கிறேன். இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் நேரம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடைத்தேர்தல் இங்கே நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு வந்து ஸ்டே இருக்குது. ஸோ அறிவிப்புகள் வந்து வரல. அது உள்ளாட்சி வந்து நடத்துறதுக்கான எந்த விதமான வேலைகளும் வந்து தாவேகா அரசாங்கம் வந்து கையில் எடுக்கலை. அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 2029 தான் உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இது இடைப்பட்ட காலம் வந்து ரொம்ப பெரிய கேப் இருக்கிறதுனால இதுக்குள்ளே எல்லா முரணும் வந்து சரியாயிடும். அதை சொல்கிறேன், பழம் நழுவி பால் விழும்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து வெயிட் பண்ணுதா. தேமுதிக அப்போ வந்து போகவே இல்லை. மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி வந்து உடஞ்சிது. இப்போ பல்வேறு கூட்டணிகள் வந்து இங்கே எல்லாமே மாறி இருக்குது. இப்போ சூழல் வந்து எல்லாமே இங்கே வந்து மாறி இருக்கும்போது தாவேகா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்தாங்க, யாரோடும் கூட்டணி இல்லை. இன்றைக்கி பல பேரோட வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எலெக்ஷன் முன்னாடி நம்ம யாராவது நினச்சிருப்போமா தாவேக்கோட இவங்கெல்லாம் வருவாங்க, விடுதலை சேர்த்து வருவாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் வருவாங்க. ஐயுஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க, நாங்கள் போகவே மாட்டோம், திமுகவோட நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஐயுஎம்எல் வந்து உள்ள அமைச்சரில் இருக்காங்க. அதனால் காலம் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றும். இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து இந்த சர்ச்சைகள் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ தாவேகாவும் சரி, இன்னைக்கு வந்து திமுகவும் சரி, இன்னைக்கு அரசியல் அடுத்த கட்டமாக நோக்கி நகரத்துக்கான வேலைகள் தான் வந்து செய்கிறாங்க. இதை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கணும். யாரோட வேணாலும் போகலாம், அது அவங்களோட உரிமை. இப்போ தாவேகான்றது ஒரு கட்சி, திமுகன்றது ஒரு கட்சி. அதிமுக மாதிரி ஒரு சில கட்சிகளை உடைக்காமல் இருந்தாலே போதும். ஸோ தாவேகாவோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். திமுகவும் விசிகாவோட உறவு நல்லா இருக்கதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பனையூர் பாபு அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்திருக்காரு, அது அவரோட விருப்பம். திமுகலேருந்து நிறைய பேர் வேறு கட்சிகளுக்கு வந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓபிஎஸ் என்னைக்காவது வந்து திமுக ஒருவர் நம்ம வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்கணும். 3 முறை அங்கே வந்து முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வராருன்னா அந்த மாதிரி சூழல்கள் வந்து அமையுது. ஸோ இது வந்து இயல்பாக நடக்கிறது தான். அப்போ அவங்க கூட்டணியில் இல்லை சார். கூட்டணியில் இருக்காங்க இல்லை, பட்ன்றது அரசியல் கட்சின்றது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் மாறி வந்தவங்க தான். ஸோ அதில் நடக்கும். இது காலப்போக்கில் சரியாகும். கொள்கை முரண் இல்லை அவங்களுக்குள்ள, நட்பு முரண் இப்போதைக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த கொள்கை முரண் தமிழகத்தின் இப்போ நலனுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக திமுகவும் விசிகாவும் ஒரு அணியில் வந்து நிற்கும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே சார். ஆனால் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது பாஜக கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோ வருது. உள்ளடி வேலைகள் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் வந்து நிச்சயமாக பாஜக. தமிழக அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை வந்து உருவாக்கணும், ஒரு புதிய கட்சி வந்து வர வைக்கணும். தாவேகா பாஜக பல ஆண்டு காலமாக முயற்சி செய்து அந்த முயற்சி இன்றைக்கி வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாஜக வந்து சைலண்டாக இருக்கலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நிச்சயமாக அவங்களோட நகர்வுகள் வந்து பண்ணிடும். ஓகே, தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.